பூமி. பூமி இல்லைன்னா ஒரு பொருள் வளையாது இல்லையா? அப்போ எது உன்னை உருவாக்குச்சு அதுவே உன்னை காப்பாற்றுது இல்லையா? அதனால அது தாயின். எவன் உன்னை பெற்றாலும் அவளே பாலை கொடுத்து உன்னை காப்பாற்றுறா, அவளுக்கு பேர் தாயின் பேர் இல்லை. அப்போ பெண்ணுன்ற பொருள் உயர்ந்த பொருள். பெண்ணுன்ற பொருள் ஒரு புனிதமான பொருள். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போறாங்க, பாப்பா என் பழவேலுக்கு என்ன கூப்பிடுறான் சொல்லுமா, என் வீட்டு பொண்ணும் என் புலவலுக்கு வாமா, இனிமேல் என் குடும்ப கௌரவம் உன் கையில தான். அதெல்லாம் காலில் மெட்டி போட்டான். டெய்லி காலில் விழாண்டுடா, கல்யாணம் அன்னைக்கு 4 பேர் காலில் ஊந்துடு, உன் கௌரவத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டா இந்த மெட்டி போட்டேன். ஆனா ஒரே ஓதை வச்சுட்டு போறாங்க பொம்பளைங்க. இப்போ இவன் ஒரே ஓதை வச்சுட்டு பொம்பளையே போறான். இது இந்த உலகம் இப்படி ஆகிப்போச்சு. அன்பு மட்டும்தான் இருக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் அந்த சச்சரவு கிடையாது, அன்பு இருந்தால் விரோதம் கிடையாது, அன்பு இருந்தால் பொறாமை கிடையாது. அன்பை வளர்க்க கற்றுக்கணும். பிள்ளைகளை அறிவாளியாக வளரணும்னு ஆசைப்படணும் பெற்றவங்க. பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. பணக்காரனா வாழணும்னு ஆசைப்பட்டா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கெட்டு